ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 29/5/2026 வெள்ளிக்கிழமை மே மாதத்திலே ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 15ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனிற் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளப்பிறையிலே இருக்கிறோம். திரையோதசி என்கிற 13வது திதியிலே காலை 11:17 வரை, பின்பு சதுர்த்தி திதி என்கிற 14வது திதி, சுவாதி நட்சத்திரம் மாலை 12:03 வரை, பின்பு விசாக நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் இருக்கப் போகிறது. இன்றைய நாளிலே திருமணம், கிரகப்பிரவேசம், புதிய துவக்கங்கள் எல்லாம் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி சுபயோக சுபதினங்களாக அமைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இருக்குது. சுப முகூர்த்தங்கள் நல்லா இருக்குது. அதனால் இந்த நாள் நல்ல நாள். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். 10:12 ராவு காலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். மேற்கு பக்கம் செல்பவர்கள் வெள்ளத்தை வாயில் போட்டுக்கொண்டு செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே 2 நாழிகை 36 வினாடிகள் சூரியன் இருக்கக்கூடிய இந்த நாளிலே 5:52 சூரியனின் உதய நேரம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் ரிஷபராசியிலே அமர, புதனும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமரக்கூடியதான மிதுனராசி, கேது சிம்ம ராசியிலே அமர, சுவாதி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தினால் துலா ராசியிலே சந்திரன் அமர, ராகு கும்பராசியிலே அமர, மீனராசியிலே சனி அமர, கேது மேஷ ராசியிலே ஆட்சி பெற்று அமர இந்த நாள் துவங்குகிறது. தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு இன்பமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். கலத்திரத்தினுடைய இணக்கங்கள் நிறைய இருக்கும். ஒருவருக்கொரு பிரிதல் இல்லாமல் புரிதல் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமான சுகமான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதில் உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படி பண்ணுவார். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் வீக்கெண்டு நல்லபடியாக சுப முகூர்த்தங்களெல்லாம் கலந்து கொண்டு வெற்றிகளையும் இன்பங்களையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது. காலையிலே அம்மன் பாடல்களெல்லாம் கேட்டு இன்றைக்கி நாளை துவங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுக்கு 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். செவ்வாயால் பார்க்க போகிறார். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்தாலே செலவு உண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. அவருடைய பார்வை இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனை பார்ப்பதும், உங்கள் 3ஆம் இடத்துக்கு சந்திரன் அப்படிங்கிறனால லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தால் மனசில் கொஞ்சம் விசனம் வரும். என்னமோ எல்லா வேலை செஞ்சோம் ஆனால் பாருங்கள் லாபம் வரல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் பாஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க சார், எல்லாம் நல்லதாகும். இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது 2-1. இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது முருகப்பெருமான். வாழ்க வளம். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 2-5 மனதிலே சந்தோஷங்கள் பெருகும். செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகளாக மாறும். லாபஸ்தானத்தின் காரணமான இந்த செவ்வாய் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழிலின் அடிப்படையிலே முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுனாலே சுப முகூர்த்தங்கள் இருப்பதிலே உங்களுக்கு நல்ல பங்களிப்பும் உண்டு. அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கடகராசி நண்பர்களே. மனதிலே இனம் புரியாத பயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகம் கொண்ட இடத்திலே சந்திர பகவானின் பயணம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிற காரணத்தினால் இந்த செவ்வாயானவர் உங்கள் ராசியினுடைய
லாபஸ்தானத்தின் மேலே இருந்து தொழில் ஸ்தானத்தின் மேலே இருந்து தன் பார்வையை பதிப்பதனாலே பண விரயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இங்கே உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பார்ப்பார். வெளி வட்டாரத்தில் கும்பல் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டத்தோடு பார்ப்பார். அப்படின்னு எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கான மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மெரிட்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை தடுக்கக்கூடிய சூழ்நிலையாக காட்டுகிறார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பாக சிவனை வழிபடுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி பணம் ரிலேட்டடான மேட்டர் எல்லாத்தையும் லாபமாக மாற்ற போகிறீங்க. சந்திர பகவான் இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்தில் இருக்கிறது. பண வரவை கொடுப்பதற்கான 2-11 என்ற தொடர்பை ஏற்படுத்துகிறது. அப்போ 11ஆம் இடத்துக்காரர் 2ஆம் இடத்தில் வருவதனால தன சுக லாபங்கள் உண்டு அப்படின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு உசந்த நாள். விநாயகப் பெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில் உங்களுக்கு சதுர்த்தி அப்படிங்கிற திதியில் 14வது திதியில் இருக்கும்போது வெற்றி என்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை கேல்குலேட் பண்ணிக்கணும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருப்பதும் அங்கிருந்து மூவாயி ஒரு உள்ளார் வந்திருக்கார். இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் வரார். வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் எல்லாம் கொண்டு வருவார். யோகக்காரனால் பார்க்கப்படுகிறார். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி காலம் வகுத்திருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மனதிலே ஏகாதசி விரதம் இருப்பதும் விஷ்ணுவை வழிபடுவதும் அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டீர்களானால் இன்றைய நாள் வெற்றியும் நலங்களும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்வாங்கு வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. எல்லாத்தையுமே எல்லோரும் வாழ்ந்துடுறதில்ல, நீங்கள் மட்டும்தான் வாழறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதையும் செய்யணும்னா நேர்த்தியாக செய்ய வேண்டும், அவசரப்படாமல் செய்ய வேண்டும், நிதானித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ரகசியங்களை உங்களுடன் ஒருங்கே வைத்து கொண்டு அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஆனவை கஷ்டப்பட்டாலும் கொடுக்காத ஒரு தன்மையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அமைதி நிறைய இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலையும் 8-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறது. செவ்வாயால் பார்க்கக்கூடியது. பஞ்சமஸ்தானத்து 5ஆம் இடத்துலேருந்து 11ஐ பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தேவையில்லாத இடத்துல சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. பயணங்கள் போது எக்ஸ்ட்ராவாக ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதனால் வரக்கூடிய சில இடர்பாடுகள் எல்லாம் கலைந்து விடலாம். இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கு 12-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளில் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பட்டும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு அனுகூலமான நாள். எந்த காரியம் செஞ்சாலும் திறம்பட செய்தீர்களானால் வெற்றியை நீங்கள் ரீபோர்ட் பண்ணலாம். செய்கிற காரியத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கார். லாபஸ்தானத்துக்குரிய இந்த செவ்வாயான பார்க்கப்படுகிறார். அனுகூலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஜாஸ்தியான உழைப்பு, ஸ்மார்ட்டான உழைப்பு வெற்றியை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் தைரியமாக இன்றைக்கி நிறைய காரியங்கள் நல்லதாக செய்ய போகிறீர்கள்.
6, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான பூர்வ ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பது உதவிகரமாக இருக்கிறது. மற்றவர்களை உதவி செய்வதிலே உங்களுக்கு அலாதி பிரியம். அந்த விஷயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துக்காரர் துலா ராசியிலே இருப்பதனால் வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் அதிகப்படும் அப்படிங்கிற நம்புகிறீங்களான்னா ஆமாம்னு எடுத்துக்கிறோம். 2-3 தடவை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களை கொடுக்குறேன். அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு மறதி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் விழக்கூடிய இந்த நாளிலே சந்திர பகவான் துலா ராசியிலே இருப்பதனால் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டில் இருக்கிற உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மறதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சில இடத்துல சிக்கல்கள் வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெளிவான ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அந்த தெளிவான நோட்டை எடுத்து ஒரு பாட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் புரியும். அதனால் வெற்றியும் வாய்ப்புகளும் உங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்க வளத்துடன்.